ராமராமா, வெள்ளிக்கிழமை பிருகுவாசரா, மே மாதம் 29ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி, திரையோதசி திதி, கார்த்தால 11 மணி 22 நிமிஷம் வரை இருக்கு. பின்பு சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம் மத்தியானம் 12 மணி 10 நிமிஷம் வரை, பின்பு விசாகா நட்சத்திரம், பரீக யோகா தைத்தில கரணம். ராகுகாலம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. ருத்ராட்சத்தில் இருக்கும் முகங்கள் எவற்றை உணர்த்துகின்றன? பகவானுடைய கண்ணு, அதுதான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்றது. இதுல பஞ்சமுக ருத்ராட்சம், ஏகமுக ருத்ராட்சம், விமுகம் அப்படின்னா சுவாமி 2 முகத்தோட, பஞ்சமுகத்தோட, இல்லை ஒரு முகத்தோட காட்சி கொடுத்துன்னு இருக்கார். அதுல ருத்ராட்சம் காய்க்கும் இல்லையா மரத்துல. இது ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த ருத்ராட்சத்தை, இந்த முக ருத்ராட்சத்தை போட்டிருந்தா இந்த பலன் அப்படின்னா நிறைய இருக்கு மந்திரசாஸ்திரங்கள்ல, சிவாகமங்கள்ல நிறைய ருத்ராட்சத்தினுடைய மகிமை தனியாவே வர்ணிக்கப்பட்டிருக்கு. இது பரமேஸ்வரனுடைய ஒரு சம்பந்தத்தை நமக்கு உணர்த்துறது. ருத்ராட்சத்தை எப்பொழுதும் தரிச்சுன்னு இருந்தாலே அவனுக்கு ஒரு சுத்தியானது ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம். பரமேஸ்வரனை பூஜை பண்றச்சையும் ஜபங்கள் பண்றச்சையும் ஹோமங்கள்லாம் பண்றச்சு ருத்ராட்சம் போட்டுக்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றோம். அதனாலதான் எப்போதுமே கழுத்துல இருக்கா மாதிரி ஒரு ஒத்த ருத்ராட்சத்தையாவது கட்டிகிட்டே இருப்பா. இது நமக்கு ஒரு சுத்தத்தை கொடுக்கறது, பாபத்தை போக்குறது, புண்ணியத்தை கொடுக்கறது. ராமராவ்.